என் இனிய உறவுகளே, இது சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகும். 5 பஞ்சபூதங்களில் 3வது பஞ்சபூதமான ஆகாய சக்தியை குறிக்கும் இத்திருக்கோயிலை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. ஏற்கனவே அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்பு பஞ்சபூதம் பற்றியும் காற்று பஞ்சபூதத்தை பற்றியும் இதே சேனலில் உள்ள மற்றொரு 2 காணொளியில் உள்ளன. அந்த காணொளியில் அந்த கோயில்களை பற்றிய தகவல்கள் உள்ளன. அவற்றை பார்த்துவிட்டு இந்த காணொளியை பார்க்குமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். 5 பஞ்சபூதங்கள் இன்றி எந்த ஒரு உயிரினும் இயங்காது என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாகும். ஆகையால் இத்திருக்கோயில் ஆகாய சக்தி என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியை குறிக்கும் இத்திருக்கோயிலை பற்றி முழு தகவல்கள் இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். இத்திருக்கோயிலை சிதம்பரம் தில்லை நடராஜன் கோயில் என்றும், சிதம்பரம் தில்லை கூத்தன் கோயில் என்றும், சிதம்பரம் நடராஜர் கூத்தன் கோயில் என்றும், சிதம்பரம் கோயில் என்றும் மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டு வருகின்றன. திருக்கோயிலில் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் போன்ற சமய குரவர்களால் தேவரும் பாடப்பெற்ற ஒரு திருக்கோயிலாக இத்திருக்கோயிலை பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திருத்தலமாவது சோழ நாடுகளின் வடகரையில், அதாவது வட காவேரி கரையில் அமைந்திருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயில் பூலோக கைலாசம் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயிலானது தமிழ்நாடு கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் நகரில்தான் அமைந்துள்ளன. இத்திருக்கோயிலில் உள்ள தங்க கூரைக்கு ஒரு மிக சிறப்பான விசேஷம் உண்டு. அதாவது ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்தில் 21,600 முறை நுரையீரலின் உதவி கொண்டு சுவாசிக்கிறார். இத்திருக்கோயிலின் கருவறையின் மேலுள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பு. ஒரு மனிதருக்கு 72,000 நாடிகள் ஓடுவதாக சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு. அதேபோல் கருவறையின் கூரையில் ஆணிகள், அதாவது 72,000 ஆணிகள் அறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதரின் இதய துடிப்பு ஆனது நடராஜ பெருமாளின் நடனத்தையே உருவாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திருக்கோயிலில் 4 ராஜகோபுரங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவற்றில் 7 நிலைகள் கொண்டவையாகவும் காணப்படுகின்றன. இத்திருக்கோயிலின் ராஜகோபுரங்களின் உயரம் சுமார் 135 அடியாக சொல்லப்படுகிறது. மேலும் இத்திருக்கோயிலில் நவகிரக சன்னதி, பதஞ்சலி சன்னதி, கம்பத்து இளையனார் சன்னதி போன்ற சன்னதிகளும் இத்திருக்கோயிலில் இடம்பெற்றுள்ளன. மேலும் சிவகாமி சுந்தரி ஆலயம், கோவிந்தராஜ பெருமாள் ஆலயம், விநாயகர் ஆலயம் போன்ற எண்ணற்ற ஆலயங்களும் இக்கோயிலுக்கு உள்ளே அமைந்திருப்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. மேலும் சித்த சபை, கனக சபை, நடன சபை, தேவ சபை, ராஜசபை போன்ற 5 சபைகளும் இத்திருக்கோயிலில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. பேரம்பலம் என்பது தேவசபை என்றும், திருத்த சபை என்பது நடன சபை என்றும், கனக சபை என்பது பொன்னம்பலம் என்றும் அறியப்படுகிறது. இந்த சபைகள் இத்திருக்கோயிலில் அமைந்து இத்தகைய சபைகளை கொண்டுள்ள இக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஒன்றாகும். இத்திருக்கோயிலில் எண்ணற்ற மண்டபங்களும் காணப்படுகின்றன. இத்திருத்தலமானது 4,000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது. தில்லை என்பது இவ்வூரின் பெயர் ஆகும். ஆகையால் சிவபெருமானை இவ்வூரின் பெயரை கொண்டே ஒரு காலத்தில் சிவபெருமான் என்றும் கனகசபைநாதர் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு நந்தனார் நாயனார் அவர்கள் சிவபெருமான் நடனமாடும் காட்சியை கண்டு அவர் ஆடலரசனாக இருப்பதாக சொல்லி அவருக்கு நடராஜர் என்று பெயர் வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. பின்பு அவருடைய பெயராலேயே இப்போது இந்த கோயிலையும் நடராஜர் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இவர் ஆடல் அரசனாக எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இவருடைய ஆனந்த தாண்டவத்துக்கு பல விளக்கங்களும் உள்ளன. அதாவது அவருடைய வலது கையில் உள்ள உடுக்கை என்பது இவ்வுலகம் ஒளியின் மூலம் உண்டானது என்றும் சொல்லப்படுகிறது. இன்றைய அறிவியல் அறிஞர்களும் அதைதான் பிக் பேங் தியரி, அதாவது பெரிய வெடிப்பு கொள்கையை பற்றி சொல்கிறார்கள். இடதுபுற கையில் உள்ள நெருப்பு என்பது எந்நேரமும் அதாவது எந்த நேரத்திலும் இந்த பூமியை அழித்து விடுவேன் என்றும் சொல்லப்படுவதாகவும் நம்பப்படுகிறது. வலதுபுற கீழ்கையை காப்பாற்றுவதை குறிப்பிடுவதாகவும் நம்பப்படுகிறது.
இந்த ஆனந்த தாண்டவம் நடனத்தில் ஆக்கல், காத்தல், அழித்தல் போன்ற செயல்களுக்கான அனைத்து அடைக்கலும் குறிப்பிடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நடனத்தின் ஆக்கல், அழித்தல், காத்தல் போன்ற ஒத்திசைவோடு இருப்பதை அறிவியல் பூர்வமாக நம்பப்பட்டு வருகின்றன. அதாவது ஜெனீவாவில் உள்ள CERN என்னும் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த நடராஜ சிலை வைக்கப்பட்டு அவருடைய சிறப்புகளையும் அறிவியல் உண்மைகளும் ஒத்துப்போவதாகவும் அறிவியல் ஆய்வாளர்கள் இன்றும் கூறுகிறார்கள். திருக்கோயிலில் உள்ள மூலவர் சுயம்பு நடராஜராகவே, அதாவது சுயம்பு சிவபெருமானாகவே காட்சியளிக்கிறார் என்றும் நம்பப்படுகிறது. சுயம்பு என்றால் தானாக தெய்வம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது அர்த்தமாகும். திருக்கோயிலில் உள்ள பொற்கூரையின் மேல் உள்ள 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிப்பிடப்படுகிறது. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களை குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் அதே அர்த்த மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களை குறிப்பிடுவதாகவும் சொல்லப்படுகிறது. சிதம்பர ரகசியம் என்பது தங்கத்தாலான வில்வ மாலை ஒன்று தொங்கப்பட்டு விட்டு இருக்கும். அவற்றை திரையை கொண்டு நீக்கி அந்த பகுதியில் தீபாரதை காட்டப்படும். இதன் ரகசியம் இறைவன் என்பது உருவத்தில் இல்லை, அவர் ஆகாய வடிவில் உள்ளார் என்பதை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஆகாயம் என்பது ஆரம்பமும் முடிவும் உற்று இருப்பது என்பது அனைவரும் அறிந்ததை இவற்றை உணர்த்துவதற்காகவே இவருக்கு உருவம் இல்லாமல் தீபாரதனை காட்டப்பட்டு ஆகாயத்தை குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது. ஆகையால் இத்திருத்தலம் என்பது 5 பஞ்சபூதமான ஆகாயத்தை குறிப்பிடுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகாய சக்தி குறிப்பாடு உள்ளவர்கள் இத்திருக்கோயிலுக்கு சென்று வந்தால் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகமாக நம்பப்படுகிறது. திருக்கோயிலானது இன்றும் டீச்சர்களின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. இத்திருக்கோயிலுக்கு சென்று வர அனைத்து போக்குவரத்து வசதிகளும் சிறப்பாக உள்ளது என்பது சிறப்பு. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பற்றி செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.